வாழ்த்துறையும் சிறப்புரையும் அறிவுரையும் வழங்க அற்புதமான நம்முடைய தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் செல்வராஜ் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அன்பிற்கினிய இந்த விழாவின் தலைவர் ராஜி வி.கே.எம். ராஜாராம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ராஜி சாதிக் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த அன்பிற்கினிய சகோதரர் முகமது சர்பினின் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலின் தலைவர் அன்பிற்கினிய அருமை நண்பர் ராஜன் அவர்களே, மௌலாலி உமர் பக்தர் அவர்களே, ஈசா சாதிக் அவர்களே, கேசவ செந்தில் அவர்களே, இந்திரா சுந்தரம் அவர்களே, வி.கே.எம். ஜக்கரியா அவர்களே, அகமது நபீர் அவர்களே மற்றும் என்னோடு வருகிறது இந்த விழாசலுக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதவி கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய தம்பி மு.க. ஹுசேன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய தம்பி மசூத் அவர்களே, சிறுபான்மையினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி நிசார் அவர்களே, சகோதரர்கள் சலீம் அவர்களே, ஜியாவுல்லா அவர்களே, ரபீக் அவர்களே, காஜா அவர்களே, சரீப் அவர்களே, ஈசன் மூர்த்தி அவர்களே, இந்த விழாவிலே வருகிறது எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளியின் மாணவிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக ஆண்டுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மூலமாக இந்த அலைன்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளை மேலும் மேலும் படிக்க வைத்து ஊக்குவிக்கின்ற வகையிலே குழந்தை செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி அவளை படித்த படிப்பிற்கு ஒரு மகிழ்ச்சி உருவாக்கின்ற வகையிலே அமையப்பெறுவது என்பது இந்த பள்ளிகள் மட்டுமல்ல, எல்லா பள்ளிகளிலுமே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது ஒரு மகத்தான மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். இங்கே எனக்கு முன்னால் நண்பர் பேசுகின்ற சொன்னார், தமிழக அரசு இன்றைக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதற்கு முனைப்பாக ஊக்குவிப்பு மெசேஜெல்லாம் ஒன்றாக மண்ணில் எழுத காலம் ஆய்வு போட்டால் அந்த மண்ணில் விரல் தான் தேர்ச்சி அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் மாறி கருப்பலகையில் எழுதக்கூடிய நம்முடைய சாப்பீசன் சொல்லுவோம், அதில் எழுதி அதில் காமிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்படி சிலைப்பு இருந்தது. இப்போ லேப்டாப் இந்த விஷயங்களை பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார் அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி தெருவுக்கு இல்லை, காரணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ராத்திரம் நடக்கிறதா இருக்கு. சில பஞ்சாயத்துகளில் இந்த பிடிச்சி பந்தம் பிடிச்சி ஒரு சொத்தை சொல்லி வச்சு ஒரு குழந்தையை படிக்கின்ற காலம் மாற்றப்படி தான் போகும். அப்போ அவர் சொன்னார், தீர்க்கதரிசியாக விஞ்ஞானத்தில் சொன்னாரோ மெய்ஞானத்தில் சொன்னாரோ யாருக்கும் தெரியாது. ஒரு நூற்றாண்டை கடந்து பார்க்கின்ற பொழுது உள்ளங்கையில் உலகத்தை பார்ப்பேன் சொன்னார். அப்போ சமூகத்தில் இந்த நாயகருக்கு என்ன தெரியும், பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போகிறார், தாடி விட்டு பேசிட்டு போகிறார் அப்படின்ட்டு பெரியார் நினைத்தவர்கள்
படித்தவர்கள். அவர் கூட்டம் பேசினாரு, கல்லெடுத்து வீச மாட்டாங்க. அழுகிய முட்டை, அழுகிய தக்காளி இப்படி வீசி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க. ஆனால் சமூகத்தில் பெண்களும் ஆண்களும் சரிநிகராக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ அது பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று முனைப்போடு போராடிய ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் அந்த பெரியார் அவர்கள் சொன்னார். நூற்றாண்டுக்கு சொன்னார். சொல்லும்போது உள்ளங்கையில் உலகத்தை பார்க்க சொன்னார். ஒரு நொடி பொழுதில் உலகத்தோடு தொடரக்கூடிய வாய்ப்பு வரும் சொன்னார். அப்பெல்லாம் ஏழமாக இருந்தவர்கள் இல்லை எண்ணி பார்த்தார். சோப்புல செருப்பு அமெரிக்காவில் பையன் படிக்கிறான். டைம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். காலை நேரமா மாலை நேரமா அது தகுந்த மாதிரி பேசிட்டு 10 மெம்பர் அடிச்சா அது வாட்ஸ்அப்பில் அதுக்கெல்லாம் கோடு நம்பர் வாட்ஸ்அப்புக்காக அடிச்சா இங்கிருந்து முகத்திற்கு முகம் பார்க்கின்றோம். முகத்திற்கு முகம் பார்த்து பேசுகின்ற அளவிற்கு இந்த நாடு உயர்ந்து நிற்கின்றது. உயர்ந்து நிற்கின்ற அந்த தந்தை பெரியார் கருத்து என்பது வலு சேர்க்கின்ற வகையிலே தான் பிற அண்ணா அவர்கள், நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 89 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா பெண்கள் கல்வி அறிவில் 1% இருந்தாங்க. மீறி போனா 2% இருந்தாங்க. பெண்களை படிப்ப வைப்பதற்கு பெண்ணின் பெற்றோர்களும் சரி, பெண்ணின் பெற்றோர்களும் சரி வாய்ப்பை குறைத்தார்கள். இந்த பெண் பிள்ளை படித்து என்னாக போவது, இன்னொருவருக்கு மனைவியாக போகிறது, இன்னொருவருக்கு மனைவியாக போய் நல்ல கணவனுக்கு சுவையான உணவை தந்து கணவனுக்கு தேவையான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு தானே. ஆகவே சமைக்கவும் கற்றுக்கொண்டு என்கின்ற அந்த வகையாகத்தான் தன்னை பெற்றவர்களும் பெற்றோர்களும் அதை முன்வைத்தார்கள். ஆனால் 89ஆம் ஆண்டு தாராள முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய முத்தமிழர் கழகங்கள் வந்த பிறகு 2 விஷயங்களை செஞ்சார். ஒன்று, 8ஆம் வகுப்பு வரை ஒரு மாணவி படித்தால் திருமணம் என்று சொன்னால் அதற்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னார். அது திருமணத்திற்காக அறிவித்த அறிவிப்பு அல்ல, சமரசீலத்திற்காக. 8ஆம் வகுப்பு வரை பெண் பிள்ளை படித்தால் 5000 என்று சொல்கின்ற பொழுது அன்றைக்கு பவுன் 100 ரூபாய் 90 ரூபாய். தங்க நகையினுடைய விலை பவுன் 90 ரூபாய் 100 ரூபாய். 22 காரட்னா 90 ரூபாய், 24 காரட்னா 100 ரூபாய். அப்போ அதை அறிவித்தவுடன் அந்த பெண்ணின் பாட்டிமார்கள் தன்னை பெற்ற பெண்களை இருக்கிறதோ தன்னுடைய மருமகளிடத்திலோ மரணத்தில் சொல்கின்ற செய்தி, அவளை படிக்க வைக்கும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா உனக்கு திருமண செலவே இல்லை. 10 பவுன் போட்டுனா 1000 ரூபாய் போயிடுச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுருந்தா 2000 ரூபாய் போச்சு. பொதுவாக தமிழகத்தில் ஒரு கலாச்சாரம் உண்டு. ஆடி நோம்பி, பொங்கல், தீபாவளி, இங்கே பக்ரீத், ரம்ஜான், இப்படி மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்முடைய குடும்பங்கள் அனைவரும் கூடி விழாவே அதில் பாசத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த விழாக்கள் தான். அப்போ புது மாப்பிள்ளையாக தான் மோதிரம் போடுறது, செயின் போடுறது 100 ரூபா தானே, 3 செயின் போட்டுடலாம், 5 செயின் போட்டுடலாம். அந்த விழாக்கள் செலவுகளால் ஏற்றுக்கலாம் என்ற நிலையோடு அந்த நிலையில் பெண்கள் மனதை மாற்றி அமைத்து, பெண்கள் மனதை என்று சொன்னாங்க, அந்த நிலைகளை மாற்றி அமைத்து பெண் குழந்தைகளை படிக்க ஆரம்பித்தார்கள். படிப்பதற்கு வைத்த பிறகு அவர்கள் படிப்பு அறிவு என்பது தன் பெற்றோர்களும் தன் பாட்டிமார்களும் பார்க்கின்ற பொழுது என்ன செய்தார்கள்? 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான், 6ஆம் வகுப்பு தான் இன்னைக்கு ஆங்கிலமே வரும். 5 வரைக்கும் ஆங்கிலம் கிடையாது. தம்பி சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லைன்னு. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு ஆங்கிலம் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த குழந்தைகள் படிப்பு பஞ்சாயத்து சொன்னால்
அங்கே தெருவில் 4 பெண் குழந்தைகள் சேர்ந்து பாடத்தை மனப்பாடம் பண்ணுகிற பொழுது ஆங்கிலத்தில் பேசுகின்ற அந்த அழகை பார்த்து தன்னுடைய பாட்டிமார்கள் சொன்னார்கள், என் பேத்திய நல்ல படிக்கிறீங்க, எங்கள் 20 ஏக்கர் தோட்டம் இருக்குது, காடு இருக்குது, வித்து தரம் சொல்லி மேல் படிப்பை படிப்பதற்குண்டான சிந்தனையை உருவாக்கிய ஒரு மகத்தான தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 89 பார்த்தா 0 பாயிண்ட் இருந்தது. இந்த 5-6 வருஷத்துல பார்த்தா நம்பர் 1 மகளிர் தான் 100க்கு 100 எல்லா துறையிலும் எல்லா படிப்பும் முன்னேற்றத்தை அடைந்து முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்த ஒரு அரசு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாராலும் எந்த காலத்தாலும் மறுக்க முடியாது. ஓட்டுகள் போடலாம், ஓட்டு போடாமல் விடலாம், ஆனால் சமூக சிந்தனைக்கு வித்துட்டவர், பெண்கள் வாழ்வில் முன்னேற்றத்துக்கு வித்துட்டவர் நம்முடைய டாக்டர் கலைஞர். 2வது விஷயம், சொத்தில் சம உரிமை என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். பெண் குழந்தைகளுக்கும் சமமாக சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் அவர்தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு என்ன வருதோ கேட்டு வாங்கிட்டு போற வாய்ப்பையும் சிந்தனையும் உருவாக்கி தந்தவர் உத்தம கலைஞர். அவர் வழியில் வந்த அரசுதான் இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள். படிப்புக்கு மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் ஒரு மணி வேலை சொன்னால் அந்த இந்த பள்ளிகளுக்கெல்லாம் நிறைய செய்யலாம். பட்டியலுக்கு பேசிட்டே போயிருக்கலாம். மனம் முடிய செய்து அவர் மேலும் படிப்பில் முன்னேற வேண்டும். அதற்கு என்னென்ன வகைகள் இருக்கிறதோ அத்தனை திட்டங்களுக்கும் இன்றைக்கு தளபதியுடைய அரசு செய்து கொண்டிருக்கின்றார். நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் சொல்கின்ற பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு வீட்டிருக்கின்ற அது மட்டுமல்ல, இந்த சமுதாய மக்களுக்கு ஒன்றிய அரசின் மூலமாக வரக்கூடிய பல்வேறு ஆபத்துகளை தடுத்து நிறுத்துவதிலே தமிழ்நாடு தான், தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தலைவர்தான் தலைமை தாங்கி தடுப்புச்சுவராக இயற்கை தடுப்புச்சுவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்பது யாராலும் எவராலும் மறக்க முடியாத விஷயம். ஆக இன்றைக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் 2 முறை பேசிவிட்டு அதற்குண்டான முன்னெடுப்புகள், அது பெண்கள் அறிவிக்க வேண்டும் என்று அதற்குண்டான முன்னெடுப்புகள், அதற்குண்டான ஏற்பாடுகள் சிறுக வந்து கொண்டிருக்கிறது. இதே தொடரில் முடிந்துடன் சொல்லவில்லை. நிச்சயமாக அரபை மகளிர் கல்லூரி அமைய வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை கோரிக்கை வைத்த பொழுது அதற்குண்டான முன்னெடுப்போடு அதற்குண்டான பணிகள் எங்கே ஆரம்பிக்கலாம், எப்படி துவக்க வேண்டும் என்கின்ற ஆக்கப்பூர்வமான அடிப்படையான விஷயங்களோடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் எப்படி சொல்லும் அதை போல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அருகாமையே இருந்தது. காரணம், நகரத்துக்குள் இடமில்லை. பக்கத்தில் நல்லூரோ அல்லது பக்கத்தில் தமிழமோ அல்லது பக்கத்தில் அவனாசியோ அங்கே கல்லூரிக்கு தேவையான இடங்கள் 5 ஏக்கராவோ 10 ஏக்கராவோ பிடித்து அதற்குண்டான நிச்சயமாக தரக்கூடிய வாய்ப்புகளை தமிழகத்தில் முதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு இந்த பள்ளியிலே பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை கொடுக்கின்ற வாய்ப்பை தந்த இந்த ட்ரஸ்டுக்கு என்னுடைய நன்றியை என்னுடைய தாய்க்கும் தலைவனுக்கும் தெரிவித்து அவர்கின்ற நன்றி உணர்வு. மனமார்ந்த மகிழ்ச்சியான நன்றி. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்ட காலத்தில் இருந்து அதை மாற்றி இன்றைக்கு எல்லா துறைகளிலும் சாதித்த பெண்களாக, சாதனை பெண்களாக வலம் வருவதற்கு அரசு செய்த நலத்திட்டங்களை அற்புதமாக எடுத்துரைத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜன் அவர்களுக்கு டீம் ட்ரஸ்டின் சார்பாகவும்
மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் அனைத்திற்கும் நாங்கள் உங்களோடு என்றும் உங்களோடு தோல் நிற்போம். எங்களோடு என்றென்றும் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட ஆயுளோடும் நிறைவான மனநிறைவோடும் வாழ்வை வல்ல ரஹ்மான் தர வேண்டும் என உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.